நம்ம சேனல்ல யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ரீசெண்டாக டெட் பேப்பர் 2 ரிசல்ட் வந்து எல்லாருமே யூஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷனில் இப்போ ரொம்ப மும்மரமாக இருக்கீங்க. நம்மக்கிட்ட யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் ஆரம்பித்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள். இன்றைக்கி வந்து யூனிட் 1ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, எந்தெந்த புக்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் வந்து +2 புக்ஸை படிக்கணுமா அப்படிங்கிறது விஷயமா ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா கீழே ப்ளே பட்டனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி யூஜிடிஆர்பி யூனிட் 1 அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா கிளாசிக்கல் அல்ஜிப்ரா தான் ஃபஸ்ட்டு டாபிக். அதை தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லலாம், கிளாசிக்கல் அல்ஜிப்ரான்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கும் ஆறுமுகம் அண்ட் ஐசக் அந்த புக்கும் இங்கே வந்து ரொம்பவே நல்லா அப்படியே நம்மளுடைய சிலபஸில் என்ன இருக்கோ அந்த ஆர்டர் படி அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படி தயங்காமல் அதை ஃபாலோ பண்ணலாம். இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஓவியம் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேட்ரிசஸ் வந்து நான் பழைய காலத்து புக்கு வச்சுருக்கேன். அதில் அல்ஜிப்ராங்கிற புக்குக்கு கீழே அல்ஜிப்ராங்கிற புக்கில் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்லேயும் சரி, ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்லேயும் சரி, மாடர்ன் அல்ஜிப்ராங்கிற புக்கில் வந்து இந்த மேட்ரிசஸ்ங்கிற டாபிக் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த மேட்ரிசஸுக்கு என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸை பார்க்கலாம். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் எந்த புக், என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் என்ன புக் இருந்தாலும் பார்த்துக்கலாம். சிங்காரவேலு, பாலாஜி, எந்த புக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆறுமுகம் சார் புக்கு, மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கு ரெண்டுமே ப்ரிஃபரபிளி குட். இந்த என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிறைய சில இடங்கள்லாம் தப்பாக கொடுத்துருப்பாங்க, கரெக்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம நாலேஜ் இருந்ததுனா தான் நம்மளால் அந்த கரெக்ஷன்ஸை பண்ணிக்கிட முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா தப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில். அடுத்தது சீரீஸு, ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸு, அந்த C+IS மெத்தடு, sin nx, cos nx, tan x, sin x, cos x, அந்த ரிலேட்டடாக ட்ரிக்னாமெட்ரி ரிலேட்டடாக உள்ளது. ட்ரிக்னாமெட்ரி ஃபுல்லாக, அதுக்கு அடுத்தது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக. இந்த ட்ரிக்னாமெட்ரி பை மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கில் எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. அதனால் ப்ரிஃபரபிளி குட் வந்து ட்ரிக்னாமெட்ரி பை மாணிக்கவாசகம் பிள்ளை தான். இந்த புக்கை நான் வச்சுருக்கேன். இந்த புக்கை வச்சுட்டு நீங்கள் இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் படி கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாடலில் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் ப்ரிஃபரபிளி குட்டு. நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக்கு வந்து மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். பட் எம்எல் கண்ணா புக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எம்எல் கண்ணாவும் நான் ஓவியம் ஆப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எம்எல் கண்ணாலாம் ட்ரிக்னாமெட்ரிக்கு அடிச்சுக்கவே முடியாது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புக்கு. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் தியரி அப்படின்னு பார்த்தோம்னா பர்டன் ஒரு புக் இருக்கும், பர்டன் பை நம்பர் தியரி பை பர்டன். இல்லை ஆறுமுகம் சாரும் நம்பர் தியரி எழுதியிருக்காரு. அது வந்து நான் யூஜி படிக்கும்போது எத்தனை வருஷம் முன்னாலன்னு பார்த்துக்கோங்க, 35 இயர்ஸ் பேக். அப்போ வந்து ஆறுமுகம் சார் புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கு நான் இன்னும் வச்சுருக்கேன். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், நம்பர் சிஸ்டம்ஸு சேர்ந்து இருக்கும். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸும் நம்பர் சிஸ்டம்ஸும் சேர்ந்து ஒரே புக்காக இருக்கும். அந்த புக்கையும் நீங்கள் வந்து, அந்த புக்கு உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் என்ன செய்யலாம், நம்பர் தியரிக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மற்றபடி இந்த புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி தான் நான் ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி அது ஒரு 10,000 MCQs டோட்டலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். 10,000 MCQஸ்னால் ஒரு யூனிட்டுக்கு ஒரு 1000 MCQs வந்துடும். இவ்வளோ ஒரு யூனிட்டுக்கு 1000 MCQs நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது
அதுக்கு மேல உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க. அதனால 1000 எம்சிக்யூஸ் அப்படிங்கும்போது ஃபுல்லா எல்லா டாபிக்கும் ஈச் அண்ட் எவரி லைன் நம்மளுக்கு என்ன செய்திரும், கவர் ஆயிடும். அதனால ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து கொடுத்துருப்பேன். அதிகம் பேர் ரொம்ப லாங் கேப்புக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்றீங்க. அதனால ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து டவுன் டு த எர்த் கிளாஸ் இருக்கும். டவுன் டு த எர்த் கிளாஸ் ரொம்ப தட் மீன்ஸ் ரொம்ப பேசிக்கா இருக்கும். அதனால என்கிட்ட ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஐயோ ரொம்ப நான் வந்து லாங் கேப்புக்கு பிறகு படிக்கிறேன், லாங் கேப்புக்கு பிறகு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க அவ்வளவு பேருடைய ஃபீட்பேக்கும் இப்போ வந்து நான் நிச்சயமா பிக்கப் பண்ணிடுவேன், என்னால் படிக்க முடியும், நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட பேசுகிற லெவலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பேசிக்லேருந்து நம்மளுடைய கிளாஸஸை கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸில் நிறைய புக்ஸ் எதெல்லாம் பாசிபிள் இருக்கோ அதெல்லாம் அந்த ஓவியம் ஆப்பில் போட்டு வச்சுருக்கேன். தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கேன். அதனால் கண்டினியூஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா யூஜி டிஆர்பி மேத்ஸு கிராக் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டிவாக இருக்கும். கடைசி வரைக்கும் பழைய வீடியோஸ் எல்லாம் கட்டாயம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நிறையவே ஹெல்ப்